நீலகிரி மாவட்டம் மிக பாரம்பரியமிக்க மாவட்டம். இந்த மாவட்டத்தில் நிறைய பாறை ஓவியங்கள், நடுக்கற்கள், கீழக்கற்கள் இது மாதிரி வரலாற்று பின்னணி இருந்த மாவட்டம். அது மட்டும் இல்லாத காடுகளும், மலைகளும், ஆறுகளும், அருவிகளும் நிறைந்த மாவட்டம். வரலாற்று பின்னணியில் மிகச்சிறந்த மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அவர்களோட வாழ்வில் கதைகள் மூலமாக தான் பாரம்பரிய அறிவு, மருத்துவ அறிவு, தாவர அறிவெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை நான் கடந்த 18 ஆண்டுகளாக அவர்களோட பயணிக்கிறேன். இந்த பயணத்தில் நான் கற்றுக்கொண்ட 400 கதைகள், 600 பாடல்கள். இந்த பாடல்களை கதைகளையும் உங்களுக்கு சொல்லிக்க ஆசைப்படுறேன். நான் பார்த்து வியந்த ஆளுமைகளான ருச்சம்மாள், ஜானகிமாள், அப்புறமேட்டு திருமூர்த்தி, மாறன், சுகுமாரன், சிவலிங்கம், பண்டன், அடையாளக்குட்டன் இது போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள். இவர்களெல்லாம் நிறைய நாட்கள் காடுகளிலும், மலைகளிலும், ஆறுகளிலும், அருவிகளிலும் தன்னை சுவடுகளை பதிய வச்ச மிகச்சிறந்த ஆளுமைகள். இந்த ஆளுமைகள் சொன்ன கதைகளை எதிரொரு நாட்களில் கூட பகிர்ந்துதான் ஆசைப்படுறேன். நான் இந்த பயணக்கதைகளை உங்கள்கிட்ட சொல்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா பழங்குடி மக்களின் வாழ்வில் அவர்கள் சந்தித்த வனவிலங்குகள், பேசிய பறவைகள், வழிபட்ட மரங்கள் இவற்றை பற்றிய சுவாரஸ்யமான கதைகளை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இன்று முதல் நன்றி.